ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி கொடைக்கானல் செல்ல இ பாஸ் கம்பல்சரி தேவைப்படுதுங்க. அந்த இ பாஸ நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஊட்டி ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி அது மாரி ரேஞ்சுலயுமே கொடைக்கானல் இந்த ரேஞ்சில போறக்கு இ பாஸ் அதாவது என்ட்ரி பாஸ் கண்டிப்பா தேவைப்படுது. கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அதை அப்ளை பண்ணி ஈஸியா வாங்கிடலாம். அது எப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடி பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறோம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேங்க. அதை கிளிக் பண்ணி கூட வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா Google Chromeல டிஎன் இ பாஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணா போதுங்க. ஒரு வெப்சைட்குள்ள கிளிக் பண்ணி வந்துக்கலாம். நீங்க இந்தியாவிலிருந்து வரீங்கன்னா, கீழ பாருங்க இந்தியாவுக்கு உள்ளன்னு சொல்லி கிரீன் கலர்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வேற உ நாட்டிலருந்து வரீங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவுக்கு வெளியிருந்து அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். நான் இந்தியாக்குள்ள தான் இருக்கிறேன். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்க மொபைல் நம்பர் போட்டு நீங்க வந்து இந்த கீழ ஒரு கேப்ச்சா நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவ நீங்க என்ட்ரி பண்ணிக்கோணும். அப்புறம் கெட் ஓடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மொபைலுக்கு அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணி அவங்க ஆட்டோமேட்டிக்கா உள்ள விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்போ மொபைல் நம்பர் குடுத்துக்கங்க. அப்புறம் அந்த கீழ 2வது பாக்ஸ்ல கேப்ச்சான்னு சொல்லி பக்கத்துல ஒரு 6 நம்பர்ல ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிக்குங்க உங்க அக்கவுண்ட். இப்போ நீங்க ஊட்டி போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா நீலகிரின்னு பார்த்தீங்களா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல கொடைக்கானல் போறீங்கன்னா 2வதா இருக்கு பாத்தீங்களா? அது கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க எங்க போறீங்களோ அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. நீலகிரி அப்படின்னா குன்னூர், கோத்தகிரி, ஊட்டி இந்த ரேஞ்ச்ல வந்துருங்க. அத கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல கொடைக்கானல் 2வது கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க எத கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் தான் வருவீங்க. இதுல விண்ணப்பதாரின் பெயர். உங்க பேர் என்ன? அத நீங்க குடுத்துங்க. அடுத்து வருகைக்கான காரணம். நீங்க சுத்தி பார்க்க வரீங்களா? டூரிஸ்ட்டா வரீங்களா? இல்ல பிசினஸ் விஷயமா வரீங்களா? அது நீங்க குடுத்துக்க வேண்டியது தான் செக் பாக்ஸ்ல. டூரிஸ்ட்னா டூரிஸ்ட் குடுத்துக்கலாம். வாகன பதிவு எண். உங்க வண்டியோட நம்பர். டிஎன் அந்த ரேஞ்ச் டிஎன் 10, டிஎன் 38 அந்த ரேஞ்ச்ல இருக்குதுங்களா? அத நீங்க குடுத்துக்கலாம். அடுத்தது மொத்த பயணிகள். நீங்க பைக்லயா இருந்தா 2 பேர் தான் போ முடியும் அதிகமா. இல்ல காரா இருந்தா ஒரு 4, 5 பேரு. இல்ல பஸ்ஸா இருந்தா ஒரு 10, 15 பேர் இருக்கணும். அந்த ரேஞ்ச்ல நீங்க குடுத்துக்க வேண்டியது தான். அடுத்தது நம்மளுக்கு வாகன உற்பத்தி வருடம். அதாவது நீங்க வண்டி வாங்குன வருஷம். அந்த மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த வருஷத்துக்கு 2015 2018 எந்த மாடலோ அந்த மாடல் குடுத்துட்டு, கீழ வாகன வகை. 2 வீலரா, 4 வீலரா இல்ல என்னான்னு சொல்லி குடுத்துக்க வேண்டியது தான். அது வாகன வகை. ஓகேங்களா? இதுல அப்புறம் 2 வீலர் போறீங்கன்னா 2 ஹெல்மெட் கம்பல்சரி. ஓகேங்களா? அடுத்தது உள்நுழையும் நாள். நீங்க எப்போ ஊட்டிக்கு போறீங்க அந்த டேட்டும், எந்த நாள் வரைக்கும் இருந்துட்டு வெளிய வருவீங்க, வெளிய வர நாள், அந்த நாளும் போட்டுங்க. ஏன்னா அந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு இ பாஸ் அவசியம். அதான் குடுத்துங்க. அப்புறம் கண்ட்ரி எந்த நாடு? இந்தியாவா? சிங்கப்பூரா? மலேசியாவா? பங்களாதேஷா? இது மாரி எந்த நாடோ அதுக்கு நேபாளமா? அதெல்லாம் குடுத்துக்கலாம். அடுத்து மாநிலம் தமிழ்நாடா? புதுச்சேரியா? காரைக்குடியா? இது மாரி ஒவ்வொரு மாநிலமா எந்த மாநிலமோ அதுக்கு குடுத்துக்க வேண்டியது தான். மாவட்டம் கோயம்புத்தூரா? ஈரோடா? திருப்பூரா? திண்டுக்கல்லா? இது மாரி எது வேணா குடுத்துக்கலாம். முகவரி உங்க அட்ரஸ் என்ன தெரு, என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன டோர் நம்பரு, என்ன பின்கோடு இதெல்லாம் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டா அஞ்சல் குறியீடு, பின்கோடு என்ன பின்கோடு உங்களுக்கு உங்க ஏரியாவுக்கு ஒரு பின்கோடு குடுத்துக்கங்க. குடுத்து போட்டு தங்குமிடம் நீங்க ஆல்ரெடி அங்க ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா, தங்குமிடம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி குடுத்து ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல தெரியாதுன்னா 2வது கிளிக் பண்ணிக்கலாம். நான் பைக்கா போறதா இருந்தா ஒன் டே ட்ரிப்பா இருந்தா சரி நம்ம புக்கே பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பிளாஸ்டிக் பாட்டில் உபயோகிக்கக்கூடாது, விலங்குகள் துன்புறுத்தக்கூடாது. இது மாரி நெறைய இருக்கு. பார்த்துட்டு கன்ஃபார்ம் குடுத்துங்க. என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கான்னு சொல்லி சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரக்கு பாட்டில் கொண்டுவரக்கூடாதுன்னு இருப்பாங்க. கன்ஃபார்ம் குடுத்துங்க. கன்ஃபார்ம் குடுத்தோனே உங்களுக்கு இ பாஸ் வந்துரும். இதுதாங்க இ பாஸ். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல நீங்க இது பேஜ் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம். இதுல என்ன வண்டி நம்பர் போட்டிருப்பாங்க. என்ன டேட் டு என்ன டேட் என்ன இது நீங்க குடுத்ததா தான் வந்திருக்கு இதுல. சரிங்களா? இதுதான் இ பாஸ். இத தான் நீங்க கொடைக்கானல் போனாலும் எடுக்கோணும். இல்ல ஊட்டி அதாவது நீலகிரி, குன்னூர், கோத்தகிரி இது மாரி நீலகிரி போனாலும் எடுக்கோணும். ஓகேங்களா? இந்த இ பாஸ் இருந்தா தான் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாரி இடத்துக்கு போ முடியும். அப்படி கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ்ல. ஏன்னா இது வந்து சீசன் டைம். அதனால இந்த டைம் இப்படி வந்து இ பாஸ் அவசியம் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆள் குடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை டேக் கேர்.